வணக்கம். சங்க காலத்தில் மகளிருக்குன்னு பந்து விளையாட்டு, புனலாட்டம், பூக்கொய்தல், கழங்கு, ஊசலாட்டம், பல்லாங்குழின்னு பல விளையாட்டுகள் இருந்தாலும் என்னை கவர்ந்தது ஓரையாடுதல் தான். என்னது, ஓரையாடுதல்னா தெரியாதா? அப்போ காணொளி தொடர்ந்து பாருங்க. ஆற்றங்கரை அல்லது கடற்கரை போன்ற மணற்பாங்கான பகுதிகளில் இந்த விளையாட்டு விளையாடுவாங்க. விளையாடுறதுக்காக ஆமை அல்லது நண்டுகளை பயன்படுத்துவாங்க. ஓட்டப்பந்தயம் போலவே ஓடு பாதைக்கான கோடுகளை போட்டு எல்லையை நிர்ணயிச்சிருவாங்க. ஒவ்வொரு மகளிர் கையிலையும் ஒரு சிறிய குச்சியை கொடுத்து அந்த ஆமை அல்லது நண்டு இவற்றை சரியாக வழிநடத்தி கொண்டு போய் இலக்கை அடையணும். சரியாக இலக்கை அடைஞ்சு வந்தவங்களுக்கு வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு கொடுப்பாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், ஆமை எவ்வளவு மெதுவாக போகும், அதை எப்படி நாம் வழி நடத்தி அழைச்சிக்கிட்டு போகிறது. அதுவும் இல்லாமல் சுற்றி நின்றுக்கிட்டு ஒலி எழுப்பி ஆரவாரம் அதிகமாக இருக்கும். அந்த சத்தத்தில் ஆமை ஓட்டுக்குள்ளார எல்லாம் அடங்கிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? எப்படி போட்டியில் பங்கு பெற முடியும்? இன்னொன்று, நண்டுகள் பெரும்பாலும் பக்கவாட்டில் நடக்கக்கூடிய பழக்கமுடையவை. நேராக நடக்காது, பக்கவாட்டிலேயே ஓடும். கொஞ்சம் அசந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டியாளருடைய ஓடு பாதையை போய் நண்டு ஓட ஆரம்பிச்சிரும். எப்படி சரியாக வழி நடத்தி கொண்டு போய் இலக்கு அடையிறது? ஒரு சவாலான இனிமையான விளையாட்டு தானேங்க. நினச்சி பாருங்கள், எவ்வளவு குதூகலமாக இருக்குது. சுற்றி மக்கள் ஆரவாரத்தோட இந்த விளையாட்டை பற்றி கற்பனை பண்ணி பார்த்தாவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும்? கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். நன்றி.